ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து கொத்தமல்லியை பற்றி. இப்போ கொத்தமல்லின்னா என்ன சொல்கிறோம்? நம்ம அந்த இலையை பற்றி பேசுகிறோம். கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி வந்து இப்போ நம்ம வந்து இந்த தனியாங்கிறது வந்து அந்த சீட்ஸை பற்றி சொல்கிறோம், அதை பற்றி இல்லை. நம்ம பேச போகிறது இந்த லீவ்ஸை பற்றி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கொத்தமல்லி நம்ம சாப்பிட்டோன்னா இதில் விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது, நார் சத்தும் நிறையா இருக்குது. இது ஒரு க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இதில் இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு நல்லது. இப்போ இதை எதில் போடுறோம்? நம்ம உப்புமா பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி போகா இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது கொத்தமல்லி போடுவோம், ரசத்தில் போடுவோம், இல்லை கொத்தமல்லி துவையல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டு. பட் வாரத்தில் ஒரு கட்டு வாங்கி, ஒரு பெரிய கட்டு வாங்கி, ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி சத்து நல்லாவே கிடைக்கும். இப்போ விட்டமின் சி சத்து ஏன் வேணும்? இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து நிறைய விஷயத்துக்கு வேணும். இப்போ சில பேருக்கு கம்ஸில் ப்ளீடிங் இருக்கும், விட்டமின் சி டெஃபிஷியன்சினால், அதை தவிர்க்கலாம். விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகும். சில கேன்சர்ஸ் கூட இம்யூனிட்டி கம்மியாகி ப்ராப்ளம் வரைச்சே அதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ விட்டமின் சி நம்ம பேண்டமிக் போது கூட பார்த்தோம், நிறைய பேர் எக்கச்சக்கமாக விட்டமின் சி எடுத்தாங்க. இது உணவு மூலமாக எடுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நாங்கள் பச்சையாக சாப்பிட மாட்டோம், ஏன்னா அதில் வந்து பெஸ்டிசைட் இருக்குது, இன்செக்டிசைட் இருக்குது, இப்படிலாம் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ரொம்ப சின்ன விஷயம். நம்ம வாங்குகிற அந்த தனியா சீட்ஸை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு சட்டியில் போட்டு வச்சுட்டோன்னா அது வந்து ஈஸியாக வளரும். இது வளர்க்க வளர்க்க குழந்தைங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கூட இதில் ஒரு ஆர்வம் வரும். அண்ட் அந்த கொத்தமல்லியை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கொத்தமல்லியை வேக வைக்காத, சூடில் போடாத நம்ம சாப்பிட்டா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நார்த் இண்டியன் பார்த்தீங்கன்னா எந்த டிஷ்ஷு நீங்கள் சாட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த டிஷ்ஷு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஒரு க்ரீன் சட்னி கொடுப்பாங்க. அது வெறும்ன கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் அரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் கொத்தமல்லியை அரைச்சி யூஸ் பண்ணுறது பல விஷயமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, சில பேர் ஸ்மூத்தி சாப்பிட்றாங்க. அதில் வே ப்ரோட்டீன் போட்டு தான் ஸ்மூத்தி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு வெத்தலை, கொஞ்சம் இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் வெந்தய பவுடர், மஞ்சள் பொடி, இல்லை பட்டை பவுடர், இல்லை துளசி, இதை கூட பவுடராக சில பேர் போடுறாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டைஜஷனுக்கும் ஹெல்ப் ஆகும். நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். விட்டமின் சி ராவாக கிடைக்கும், விட்டமின் ஏ கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்போ விட்டமின் சியும் பியும் நம்ம சுட வச்சா அது குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் கடைசியில் உப்புமாவை சூடாக இருக்கிறச்சே கூட நீங்கள் கொத்தமல்லி போட்டால் அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் வந்து விட்டமின் சி குறைஞ்சிடும். அதே மாதிரி ரசத்தில் தாளிக்கிறச்சே கடைசியில் நம்ம கொத்தமல்லி போடுறோம், அது கூட விட்டமின் சி குறைஞ்சிடும். இதே இந்த மாதிரி சட்னி டைரெக்டாக அரைச்சோன்னா நம்மளுக்கு ஃபுல் விட்டமின் சி கிடைக்கும். பட் வந்து சில பேர் அதை வதக்கி, அந்த கொத்தமல்லியை வதக்கிட்டு துவையல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் உளுத்தம் பருப்பு, மிளகா, மிளகு போடுறீங்கன்னா அதெல்லாம் வதக்கிட்டு இல்லை வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு ஆறின அப்புறம் கொத்தமல்லியை போட்டு நீங்கள் வந்து அதை அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா விட்டமின் சி உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கொத்தமல்லியை. அதை வீட்டிலையே கூட நீங்கள் சின்னதாக வளர்த்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாஷ் பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம், இந்த மாதிரி அரைச்சி கூட குடிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது. இது ரெகுலராக யூஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க. Thank you viewers. Please like, share and subscribe our channel.